எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இத நேத்தே சொல்லியிருக்கணும். ஆனா, நேத்து என்னால சொல்ல முடிய வீடியோ போடல. அதனால இன்னைக்கு வீடியோ போடுறேன் நானு. என்னன்னா, நேத்து தீபாவளி மாரியே இல்ல. மழைலாம் பெய்யும் நச நசன்னு இருந்தது. எங்க வீட்டு பக்கத்துலயும் வந்து சேட் நியூஸ். அதனால வந்து டக்குனு என்னால மார்னிங் வந்து டக்குனு அந்த வேலைய பண்ண முடியல. சரி பரவால்ல ஈவினிங்காவே கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையாவும் நிதானமா வேலை செஞ்சேன். அது என்னன்னு தெரியல தீபாவளி மாரியே இல்ல. பட்டாசே வெடிக்கல. நான் கூட நெனச்சேன், ச்சே என்னடா இந்த வருஷம் தீபாவளி இவ்ளோ சூர மொக்கையா போகுதுன்னுட்டு. அதுக்கப்புறம் 12 மணி போல பசங்க எல்லாரும் களை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் கட கட கடன்னு ஏன்னா அந்த சத்தத்தோடயே வேலை செஞ்சேன். ஏன்னா தலைவலி. இந்த பட்டாசு சும்மா டமால் டமால் விழும். மண்டைக்கு மேல சும்மா சுளி சுளின்னு விழுது ஒரு ஒரு அடியும். அதுக்கப்புறமா மணி 6 மணிக்கு கும்பிடும்போது பார்த்தா வழக்கம் போல மணி 7 ஆக்கிட்டேன். நான் வந்து எனக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு சத்தியமா இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அடுத்த வருஷம் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இது வந்து எப்பயும் போடுற பூஜை தான். புது காசெல்லாம் வச்சுட்டு, பழ வகைகள், வீட்ல செஞ்ச பலகாரம், கடையில வாங்கின பலகாரம் எல்லாம் வச்சுட்டு, அப்படியே குடும்பத்தோட உட்காந்து சாமிகிட்ட ஒரு பிளெஸிங் வாங்கிட்டோம் நம்ம வந்து. இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். ஆனா வருஷம் வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா மேல போகணும் அப்படின்ற மாரி இருக்கு. அப்புறம் ஃபேமிலியோட செல்ஃபிலாம் எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்ல. குழந்தைக்கு திஷ்டி பட்டுற போகுது. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, நாங்க மட்டும் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க 4 பேர் மட்டும் தனியா உட்காந்துட்டு ஃப்ரீயா பேசிக்கிட்டு நிதானமா அப்படியே வான வெடிக்கலாம் விட்டுட்டு, அப்படியே இந்த வான வெடிக்கலாம் எவ்வளோ காசு ஆயிருக்கும் அப்படின்றது என் மைண்டுக்குள்ள போச்சு எனக்கு. இது எப்பயும் போறது தான். எனக்கு பட்டாசுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என் பசங்களுக்காக கண்டிப்பா நான் செய்வேன். அதுதான் இந்த வருஷம் நல்லாவே போச்சு. அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா போணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.